ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சசிகலாவின் முதுகில் குத்திய ஓபிஎஸ் இபிஎஸ் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவர்களுடைய தவறுகளை உணர்ந்தார்கள், மீண்டும் அதிமுகவில் அவர்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு சசிகலா அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, சசிகலா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாருங்க. அதாவது அம்மா இறந்து பின்னாடி எப்பொழுதோ போட்டு இருக்கணும் அந்த சுத்துக்குளிப்பு வழக்கு வர வேண்டிய நேரத்தில் வராமல், இவர் முதலமைச்சர் ஆக போகிற டைமில் வந்து அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா பழியை சுமத்தி வந்து பார்த்திங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தானே முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லினா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக அறிவிச்சிட்டாருங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆதரவாளராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கூட சேர்ந்து ஒரு தரங்கட்ட அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்ம யுத்தம்லாம் நடத்தி என்னென்ன பண்ணாருன்னு தெரியுங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு வந்து பிடிக்காமது தான் இருந்தது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நான் நிற்க வைக்கலைங்க. அதற்கு மாறாக டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் செங்கோட்டையன் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்த காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நான் சிஎம்மாக பண்ணேன். ஆனால் கடைசியில் என்னையே வந்து பார்த்திங்கன்னா முதுகில் குத்திட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மன்னிப்புகள் உண்டு. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து தவறுகளை உணர்வார்கள், என்னிடம் வந்து சரணடைவார்கள் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காங்க சசிகலாவே. இதனால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமுக்குள்ளே வந்துட்டாருங்க. ஆனால் இன்னும் எடப்பாடி பழனிசாமி வரலைங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்னா, இப்பொழுது ஒரு பக்கம் அமமுக கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தாங்க இணையில் பன்னீர்செல்வம் இணைஞ்சதுக்கான அறிகுறியாக தாங்க தெரியுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒற்றை தலைமையில் இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோதாங்க, அவர் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அதிமுகவை தூக்கிடுவாங்க. இல்லைன்னா அவரும் இணைந்து செயல்படுற மாதிரி இருக்குங்க. வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சசிகலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாய் கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் இணைப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை குழப்பிட்டே இருக்குங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டாலும் இனிமேல் அவரிடம் வந்து கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாய் கழகத்திற்கு வந்து ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ரீஎன்ட்ரி கொடுத்து சின்னமாக அந்த இடத்துல உட்காருவாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.